லைவ்ல இப்போ தான் திவ்யா அவங்களோட கடந்து வந்த பாதை சொன்னாங்க. அவங்க வந்து கமுதின்னு ஒரு சின்ன கிராமத்தில பொறந்து வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு 2 அக்கா இருந்திருக்காங்க. அதுலேருந்து அவங்க அப்பா இந்த இடத்துல இருந்தா நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா திவ்யா வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மக்கு ஸ்டூடெண்ட்டா தான் இருந்திருக்காங்க. சரியா படிக்க மாட்டாங்க போல இருக்கு. அவங்களுக்கு படிப்பும் ஏறலையாம். 12th ஸ்டாண்டர்டில் 2 சப்ஜெக்ட் போயிருக்கு. அப்புறமா கஷ்டப்பட்டு தான் அந்த 2 பேப்பரையும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கோர்ட்டில் தான் வேலை பார்த்துருக்காங்க. அதனால அடிக்கடி அப்பா கூட கோர்ட்டுக்கு போவாங்களாம். அதை பார்த்துட்டு நம்மளும் லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. சரி லாயர் ஆகணும்னா அதுக்கு படிக்கணும். ஆனால் எப்படி படிக்கிறது மண்டையில் ஏறவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் அந்த 12th அந்த 2 பேப்பரையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பிஏ படிச்சிருக்காங்க. அப்புறம் எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா எந்த ஊருக்கும் உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸாகவே ஏதோ ஒரு விமென்ஸ் காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்களாம். அங்கேயே வந்து எப்படியோ படிச்சிருக்காங்க. அப்பவும் கிளாஸில் பாதி நேரம் வெளியில் தான் நிற்பாங்களாம். அங்கே இங்கே டான்ஸ் கிளாஸோ இல்லை வெளியில் கராத்தே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு போயிடுவோம். ஒழுங்காக உட்காந்து நான் வந்து படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் கிளாஸ் வந்தாலே எனக்கு வயிறு வலி வந்துடும். அதுக்கு ஏதாச்சும் ஒன்று வச்சு அதை கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவேன். அப்படி தான் இருந்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு தான் நான் அந்த காலேஜெல்லாம் முடித்தேன். அதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கும்போது தான் என்னோடய செகண்ட் அக்காவுக்கு ப்ரெக்னென்சி வந்துச்சு. அப்போ அக்காவை போய் பார்க்கணும். ஆனால் அம்மாவுக்கு அந்த டைமில் சுகர் இருந்ததுனால அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணுங்கிறதுனால அக்காவை பார்த்துக்கிறதுக்காக நான் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போனப்போ பக்கத்தில் ஒரு காலேஜ் இருந்துச்சு. அந்த காலேஜில் இந்த மாதிரி சினிமாலெலாம் நடிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக எங்கள் அக்காவை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்கள் அக்கா மூலமாக எனக்கு அந்த ப்ராஜெக்டில் சின்னதாக ஒரு ரோல், அதாவது சைடில் எப்படி நடந்து போகணும் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ நான் ஒரு ஹீரோயினை பார்த்தேன். அந்த ஹீரோயினை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஹீரோயின் பேர் சொல்லக்கூடாதுன்னொன்னே இல்லை சொல்லலாம் அப்படின்னு சொன்னோடனே 7G ரெயின்போ காலனி அவங்க சோனியா அகர்வால் கூட அந்த அந்த படத்தில் ஏதோ சின்ன ரோல் மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரில போல இருக்குது. அதை பற்றி பேசுகிறாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு இவங்களோட கோவத்தினால இவங்க நிறைய இழந்திருக்காங்க போல இருக்குது. ரொம்ப கோவப்படுவாங்களாம். வீட்டில் எங்கள் அம்மாலாம் சொல்லும்போது நான் கேட்கல. ஆனால் அதுக்கப்புறமா நான் கோவப்படுறதுனால என் மேலே அபாண்டமாக நிறைய பழி வந்து விழும். நான் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் நான் கோவப்படுறேங்கிற ஒரே காரணத்துக்காக என் பேரில் நிறைய பழி போட்டிருப்பாங்க. இதனால நான் சீரியல்ஸில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். 1 இயராக எனக்கு ரெட் கார்ட் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது கூட எனக்கு தெரியாது. கடைசி நான் ரொம்ப நாள் சீரியல்ஸ் இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெலுங்குல சீரியல் கிடச்சிது. 3 சீரியல்ஸ் தெலுங்குல பண்ணினேன். அதை அங்கே போனால் தெலுங்கு எதுவுமே எனக்கு தெரியாது. சென்னை எப்படியோ அதே மாதிரி தான் ஹைதராபாத். சென்னை வரும்போதே எனக்கு வந்து புதுசாக ஒரு ஊருக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹைதராபாத் போகிறப்பவும் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் அங்கே போயிட்டு நான் ஒரு 6 மாதத்தில் தெலுங்கு கற்றுக்கிட்டேன். இவ்வளோ மக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு நானே தெலுங்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சீரியல்ஸ்லேயே நடிச்சிருக்காங்க. அந்த 10 வருஷம் சீரியல்ஸ் பண்ணி சினிமாவில் நம்ம போகவே இல்லை. 10 வருஷமாக நம்ம சீரியலே பண்ணிட்டு இருந்திருக்கோமான்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னென்னா கொஞ்சம் ஆர்டராக சொல்லாமல் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் முன்னாடி அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரி. ஒரு வருஷம் எந்த சான்ஸுமே இல்லாமல் இருக்கும்போது தான் பாக்யலட்சுமி சீரியலில் அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ பாக்யலட்சுமி போகிறது வரைக்கும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சாம், கண்டிப்பாக நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு 50 டேஸ் இவங்க சீனே வராதான். அப்போது இவங்களோட டேரக்டருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு ரெட் கார்ட் ப்ராசஸ் பண்ணவங்க தான் அந்த காலே பண்ணியிருக்கிறாங்க பாக்யலட்சுமி டேரக்டருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த ஜெனி கேரக்டர் வந்து இவங்க நல்லா சமையல் பண்ணுவாங்களாம். ஆனால் அந்த பாலுக்கும் தயிருக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இவங்களுக்கு வந்து அந்த கேரக்டரில் நடித்து இவங்களுக்கு நல்ல ஃபேம் கிடச்சிது. இன்ன வரைக்கும் என்னோடய லைஃப்பில் பெஸ்ட்டு மூமெண்ட்ஸ்னால் அது பாக்யலட்சுமி ஜெனி கேரக்டர் பண்ணதான். அது அந்த சீரியல் முடியும் போது கூட எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஐயோ இந்த சீரியல் போய் முடிய போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை என்னென்னா எந்த ஸ்டேட்லேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா எப்படியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைலாம் இடையில என் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நான் மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப பயந்தேன். கிவ் அப் பண்ணுற லெவலுக்கு போயிட்டேன். ஒரு இன்ஜெக்ஷன்னாலே பயப்படுற ஆள் நான். ஒரு டேப்லெட்டை கூட நசுக்கி தான் நான் போடுவேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு டேப்லெட் சாப்பிடவே நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன். அப்படி இருந்தவ தான் ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்கிறாங்க. அவங்க ஓப்பனாக சொல்லலை. மேபி சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அந்த கஷ்டத்தை கூட தாண்டி வந்ததுக்கப்புறமா இப்போ நான் என்ன வேணால் சொல்ல, நான் எதுக்கும் கேர் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதை வேணால் நீ சொல்லிக்கோ அப்படின்னு ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ரோட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் போய் சப்போர்ட்டுக்கு போவேன், சண்டை போடுவேன், அந்த மாதிரி இருப்பேன். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னென்னா எங்கள் அப்பா அவ்வளோ ப்ராட் மைண்டடாக இருந்த மனுஷன் கூட
அப்படியே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பாவோட மைண்டே அது மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியானால் நாங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கோம். எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, நான் இல்லை, மீடியாவில் உள்ள எந்த பர்சனையுமே நீங்கள் பேசும்போது ஒரு அளவுக்கு பேசுங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அது வந்து அந்த அளவுக்கு லைஃபே வேண்டாங்கிற லெவலுக்கு நம்மளை கொண்டு போயிடும். அவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் யார் அக்யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு நினச்சிட்டு இனிமேல் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மார்ஃப்டு ஃபோட்டோஸ்லாம் வரும். என் ஃபோட்டோவே மார்ஃப் பண்ணிலாம் அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் ஒரு சேலை கட்டியிருப்பேன். அந்த சேலையில் ஒரு சின்ன கேப்பை கூட அதை கூட பெருசாக்கி அதை ஒரு பெருசாக இது பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணி ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இனிமேல் யாரையும் அப்படி பண்ணாதீங்க, என்ன இல்லை எந்த பொண்ணையும் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களோட கடந்து வந்த பாதையை முடிச்சுட்டாங்க. இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.